மார்னிங் காலை வணக்கங்க. கருணக்கிழங்கு குழம்பு தாங்க வைக்க போகிறேன். ஒரு 1/4 கிலோ கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாங்க. கிழங்கு பாருங்க நல்லா வெந்துருச்சு. கருணக்கிழங்கு குழம்பு தாளிச்சிக்கலாங்க. கொஞ்சம் கடுகு, உளுந்தம் பருப்பு, வெந்தயம், சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளி போட்டுக்கலாங்க. உப்பு போட்டுக்கலாங்க தக்காளி வதங்கிறதுக்கு. குழம்பு மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் போட்டுக்கலாங்க. புளி கரைச்சி வச்சுக்கோங்க, ஊற்றிக்கலாங்க. கருணக்கிழங்குக்கு வந்து புளி தான் மெயினுங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கிட்டாச்சுங்க. குழம்பு கொதிக்கட்டுங்க. நல்லா காஞ்சிச்சுங்க, எண்ணெய் பிரிஞ்சு வருது. கருணக்கிழங்கு போட்டுக்கலாங்க வேக வச்சது. இதெல்லாம் போட்டு பாருங்கள், சுவையான காரக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. கருணக்கிழங்கு குழம்பு சாதத்தோட கருணக்கிழங்கு குழம்பு ஊற்றி சாப்பிடுவோம், அவ்வளோ ருசியாக இருக்குங்க. காம்பினேஷன் பாருங்கள். அரிசி வத்தல் பொரித்து வச்சுருக்கேன்.